எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமது கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற ஆண்டவர் நமக்கு பல ஆலோசனைகளை தந்து நம்மை நடத்துகிறார். அவருடைய ஆலோசனைகள் தான் நாம் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கும்படி, நாம் கிறிஸ்துவுக்குள் வளரும்படி, நான் கிறிஸ்து எதிர்பார்க்கிற கனிகளை கொடுக்கும்படி நம்மை உருவாக்குகிறது. அப்படி இந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஆலோசனை என்னவென்றால், எபேசியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்க. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகவும். பாருங்க, வேதம் சொல்லுகிறது நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிள்ளைகளிடத்துல அன்பையே பார்க்க முடியலங்க. வருத்தத்தோடு சொல்றேன். உண்மையா அன்பு யார்கிட்ட இருக்கணும்? தேவனை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகளிடத்திலும், தேவனை ஆராதிக்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகளிடத்துல தான் அன்பு இருக்கணும். ஆனா இன்னைக்கு தேவ பிள்ளைகளிடத்துல அன்பு இருக்குதா? கவனிச்சு பாருங்க. தேவ பிள்ளைகளுக்கு தான் பொறாமை இருக்கு, எரிச்சல் இருக்கு, கோபம் இருக்கு, துர்க்குணம் இருக்கு, மற்றவர்களை சபிக்கிற பாவம் இருக்கு. எப்படி தேவ பிள்ளைகளுக்குள் தேவன் வெறுக்கிற இப்படிப்பட்ட துன்மார்க்க கிரியைகள் வந்து சேர்ந்தது? அவர்களுக்குள் அன்பு இல்லாததினால். அவர்களுக்குள் ஏன் அன்பு இல்லாமல் போயிற்று? இன்றைக்கு பல தேவ பிள்ளைகள் பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கிறதே இல்லை. எப்ப பார்த்தாலும் செல்போன் எடுத்து தடவிக்கிட்டே இருக்கான். எனி டைம் ஏதோ ஊருகா மாதிரி காலையில 10 நிமிஷம் ஜெபிக்கிறது, ஒரு அதிகாரத்தை வாசிக்கிறது, அதுக்கு பிறகு காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் செல்போனு செல்போனு செல்போன். படம் பார்க்கறது, ரீல்ஸ் பண்றது, சார்ஜ் பண்றது, இல்லை என்னத்தையாவது அடுத்தையும் போட்ட ஸ்டேட்டஸையாவது ஒன்று விடாம பார்க்கறது. பெரிய கொடுமை தெரியுமா? நான் யார் ஸ்டேட்டஸையும் பார்க்க மாட்டேன். ஆனா என்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறவங்க அவ்வளோ பேர் ஸ்டேட்டஸையும் பார்க்காங்க. நான் கேட்க, அதுல உனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு பிரயோஜனமா இருக்கிற வேதத்தை வாசிய, உன்னை வாழ வைக்கிற வசனத்தை தியானிங்களே. நீங்க அன்பில வேறொன்றினவர்களை நிலைத்திருங்களேன். என்ன வேலை நடந்தாலும் சாப்பிடும் போது செல்போனே பார்த்துக்கிட்டு இருக்கான். பாருங்க, இன்னைக்கு தேவனை குறித்த அறிவும் இல்லை, தேவனுக்கு பயப்படுகிற பயமும் இல்லை. நிர்விசாரமான வாழ்க்கை. கேட்டா, நான் தான் கோயிலுக்கு போறேனே, நான் தான் ஜெபிக்கிறேனே, நான் தான் வேதத்தை வாசிச்சுட்டேனே. ஆனா கிறிஸ்துவுக்குள் அன்பிலே வேரூன்றினவர்களாய் வாழ்ந்து வருகிறீர்களா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் கிறிஸ்துவின் அன்பை உங்களிலிருந்து வெளிப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் கிறிஸ்துவுக்காக அன்பிலே வேரூன்றினவர்களாய் மற்றவர்களை கர்த்தருக்குள் நடத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஆகவே உங்க வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் அன்பினால் நிரப்பப்பட்டு அன்புள்ளவர்களாய் வாழணும்னா, தயவு செய்து ஒரு நாளைக்கு சங்கீதம் 1, நீதிமொழிகள் 1, பழைய ஏற்பாடு 1, புதிய ஏற்பாடு 1, குறைஞ்சது காலையில ஒரு 4 அதிகாரமாவது வாசி. சாயந்தர நேரம் பழைய ஏற்பாடோ புதிய ஏற்பாடோ உங்களால் முடிஞ்ச 2 அதிகாரமோ 3 அதிகாரமோ வாசி. நீங்கள் வேத வசனத்தை வாசிக்க வாசிக்க, தியானிக்க தியானிக்க உங்களுக்குள்ள தேவ அன்பு ஊற்றப்படும், கிருபை பெருகும். பிரியமானவர்களை, நீங்கள் சாட்சியா இருப்பீங்க, அன்பிலே வேரூன்றினவர்களா இருப்பீங்க. நாம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த பரிசுத்தமான நல்ல காலை பொழுதிலும் அது கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்து. உம்முடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாய் வாழ வேண்டும் என்று நீர் ஆசைப்படுகிறீரே, விரும்புகிறீரே, இப்பொழுதும் அது கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. உமது பலத்த கரத்தில் எங்களை தருகிறோம், உமது பலத்த கரத்தில் எங்களை தருகிறோம் தகப்பனே. இந்த செய்திக்கு ஆண்டவரை செவி கொடுத்து உமது பிள்ளைகள் வாழ உதவிச்சு, இந்த செய்தியின்படி வாழ உதவிச்சு, அன்பிலே வேரூன்றினவர்களாய், அன்பிலே நிலைத்திருக்கிறவர்களாய், அன்பின் சொரூபியாய் உமது பிள்ளைகள் வாழ்ந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த நீங்க கிருபை செய்ய வேண்டும் ஆட்சி வைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென்.